ஏய் விஜய் வீட்டை விட்டு வெளியே வா. 9க்கு பிறந்தவனே பொட்ட மாதிரி உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க. ஒக்காடா ஓடி வெள்ள வாடா. ஏய் விஜய் பனையூர் விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். இஷ்டம் இருந்தா சொல்லு. திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அன்னைக்கு இருந்த ஓ திமிரு ஆணவோ பவரு இன்னைக்கு எங்க போச்சுப்பா? எங்க போச்சு? நாயே நாயே, என் வீடு எதுன்னு தெரியுமா? கீழ்பாக்கத்துல போய் பேசு. என் வீடு அங்கதான், உனக்கு எப்படி தெரியும்? ஓ வீடு அங்கதானா? அப்ப இங்க இருந்து போயிரு. போயா. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ். என்னையா அண்ணன் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறாரு? கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர். தெரியுது, நீ மூடு. அப்படிப்பட்ட அந்த பவர் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல, நம்மள ஒரு ஏளனமா பாக்குற நேரத்துல நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒண்ணு தோணும். நீ ரொம்ப புடுங்குற. சரிங்க ஸ்ட்ரைட்டுங்க. அப்படிப்பட்ட அந்த உண்மையான அந்த பவரை சொல்ற அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? The real action begins now. என்ன சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், என்ன விஷயம்? இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. நாங்கதான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பாத்துமே, நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்கா மாப்ள. நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா. என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. 8 கோடி பேர் இருக்காங்க. ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள், என் குடும்பம், என் உறவு, என் சொந்தம். சபாஷ் சபாஷ். எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த 8 கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும்தான். எப்படி பொறுப்பாளரே காப்பாத்துறதுக்கு உனக்கு துப்பு இல்ல, பயந்து ஓடிட்டீங்க. உன் தலைமை ஓடினதுனால நீயும் ஓடி போய் ஒழிஞ்சுக்கின. எல்லாரும் தலைமறைவு, யாருமே எல்லா ஸ்டாண்டு, எல்லாம் பயந்தாங்கோலி பசங்க. மாமா சரியான கோழ. சரியான பயந்தாங்கோலி. நீ பயப்படுறது இல்லாம எங்களையும் பயமுறுத்தி விட்டியே. கொஞ்சம் கூட தைரியமே இல்ல. தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா, தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும்ன்றதுதான் என்னுடைய குறிக்கோள். தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா, தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும்ன்றதுதான் என்னுடைய குறிக்கோள். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா, தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும்ன்றதுதான் என்னுடைய குறிக்கோள். நான் உன்னை பார்க்க வந்து செத்து போயிட்டான். உனக்கு எப்படா குற்ற உணர்ச்சி நம்ம ஓடி போனேன்? எப்படா ஓடி போக முடிஞ்சு? எப்படா பனையுள்ள போய் பரதேசி படிக்க எப்படா முடிஞ்சு? அந்த கூட்டத்தை நடத்தி 41 பேர் செத்து போனப்ப ஓடிகாலி பையன் மேல் ஓடி வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆகுது, 8 மணி நேரம் ஆகுது. ஆனா திருச்சிக்கு 2 மணி நேரத்தை எப்படி போனேன்? உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருக்கிற. ஆக்சுவலா உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா? தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா? எதுக்கு
எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா? நீ பண்ணு தப்புனா இந்த மத்த கட்சிகளுக்கெல்லாம் மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? கரூர்ல சம்பவம் நடைபெறுது, 41 பேர் இறந்து போறான். அதற்கு பிறகுதான் விஜய் வந்தா இப்படி ஒரு இறப்பு ஏற்படக்கூடாது, விஜய் வந்தா கூட்டம் கூடுது, விஜய் வந்தா பெரிய மாசு ஏற்படுது, செத்து போயிடக்கூடாது அப்படின்னு காவல்துறை ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. அண்ணே கொஞ்சம் சும்மா இருந்தே, இது நம்ம பிரச்சனை குக்கர அப்படின்னா என்னுடைய கௌரவ பிரச்சனை. வாய முடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்கண்ணே. நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மத்த கட்சிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்ன நியாயம்? நீங்க நான் வெளிப்படையா சொல்றேன், விஜய் அவர்களுக்கு எந்த ஊர்ல கூட்டம் பண்றோம் நான் இடம் அனுமதி வாங்கி தரேன். தனியார் திடல் எல்லா ஊர்லயுமே கிடக்குது. அந்த தனியாரோட பேசி இடத்த வாங்கினோம்னா இவ்வளவு பேர் கூட போறோம், இவ்வளவு பார்க்கிங் இருக்கு, இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்க போறோம், இவ்வளவு நிக்க போறோம், தண்ணி கொடுக்கணும், கழிவறை கொடுக்கணும், எல்லாம் கொடுத்துட்டா காவல்துறை அனுமதி கொடுக்க போறாங்க. இந்த SOPs சொல்லுவாங்க, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சாரி மூடுற வாய ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். என்னடா எங்கிட்ட லுக்குற ஒண்ண மாதிரி பொட்ட மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு இரிட்டேஷனா இருக்கு. இந்த விஜய் உண்மையானவன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படி புழுகுனி பள்ளிக்கு பிறந்தவனே அண்ணா எங்க ஆத்தா சக்கமா சத்தியமா இந்த விஜய் உண்மையானவன்றது ஏண்டா நாயே அத்தரு பொறுக்கி இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால என்னோட சொந்தங்களாகிய உங்ககிட்ட வந்து நான் நீதி கேட்காம வேற யாருக்கிட்ட தான் போய் கேட்பேன்? கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான், அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு. செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு, செல்ஃபே எடுக்காத ஒரு அறத பழைய அரித்மேட்டிக் கணக்கு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். அழுவுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். எல்லாம் எங்களுக்கு தெரியும். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. அடுத்து நம்மளுடைய ஜென்சி அடுத்த இளம் தலைமுறையினருக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் கொஞ்சம் கையப்படி வைங்களேன் எனக்காக. ஒய்டா தகப்பா, நான் சொல்றத கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. சொல்றா, சொல்லி தொலைடா. எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. திவ்யநாதனாகிய நான் 30 நாளில் என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். அதுவரை சாட்டையை கையில் எடுத்து என்னை நானே அடித்துக் கொள்ள மாட்டேன். எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். அம்மா தாயே பிச்சை போடுங்க, அம்மா தாயே பிச்சை போடுங்க. அப்படி பிச்சை எடுத்து உன் வாயில கொஞ்சம் என் வாயில கொஞ்சம் தின்னுட்டு வரும் வரையில. உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்னை கேப் மாதிரி போடுறேன். எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பாக்குறேன். லைக் எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ, அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை, அவன் கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்ந்த கௌசியமே கிடையாது அப்படின்னு நிறைய அந்த கியூட்டான வீடியோஸ்லாம் பாக்குறேன். அதை தொடர்ந்து தயவு செஞ்சு அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க.
உங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியப்பா சித்தி சித்தப்பா மாமன் மாமி மகன் மகள் சித்தப்பன் பெரியப்பன் பேரன் பேத்தி இவர்களுக்கு பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லாரையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. இம்பாசிபிள். நாங்க அரசியலுக்கு வந்தது எந்த கட்சியும் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்காகலாம் நாம அரசியலுக்கு வரல. மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி கீழே எச்ச துப்பி கொடுத்துரும். அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தல்ல நின்னு ஜெயிச்சு என்னடா சொல்ற? தேர்தல்ல நின்னு ஜெயிச்சு அவன் கிழிப்பா மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கோம். Just want to make this clear. ஓபனா சொல்றேன்டா, she is not a home legal. பெட்டர் அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். போடா பொட்ட. என்னது போடா பொட்ட. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.